Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெயிண்டிங் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேம்போ ஸ்டிக்கில் ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்பாஞ்சும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பெயிண்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர், நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர். இந்த 4 கலர் எடுத்திருக்கேன். இந்த 4 கலரையும் பக்கத்தில் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஒரு பேலட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சுருந்தோம்ல, அதை யூஸ் பண்ணி 4 பெயிண்ட் கலருமே வந்து சேர்ந்து டிப் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இந்த 4 கலர் மட்டுமே போதும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் ப்ளூ கலரும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணேன். பட் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது போக போக என்னாச்சுன்னா க்ரீன் கலரோட எஃபெக்ட் வந்துருச்சு. அது எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்திங்களா, அந்த 4 கலர் தான். பட் நான் வந்து லாஸ்ட்டாக இந்த ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால என்னால் வந்து அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ப்ளூ கலரை தனியாகவும் பிரித்து எடுக்க முடியாது. நான் லைட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளூ கலர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து ப்ளூ கலர் அவ்வளோ மிக்ஸ் பண்ணாதீங்க. பிங்க் கலரே வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணலையா, அந்த ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா க்ரீன் கலர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கலரிங் எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து அதை வச்சு டிப் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நிறைய கலரிங் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதை அப்படியே காய வச்சுருங்க. இப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கலாம். சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கிறேன். இது வந்து சார்ட் பேப்பர். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம், ப்ரஷ் பென் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆயில் பேஸ்டல், இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிறனால பெயிண்ட்டே பண்ணிக்கிறேன். ஓகே, பெயிண்டில் வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் கலர் வந்து பண்ணுறேன். அடுத்து கீழே இருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பண்ணுறேன். 2 கலர் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ வித் ரெட்டில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உள் சைடு வந்து அந்த உடம்பு இருக்கும்ல, அதுக்கு வந்து க்ரீன் கலர் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், லைட் க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணால் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாட்டில் கிராஃப்ட்டில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டிலுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு பாட்டிலில் ஒட்டுற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் கலர் பெயிண்டில் வந்து ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே பட்டர்ஃப்ளைவை நீங்கள் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம். பிளாக் சார்ட் பேப்பரில் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் ஷீட்டில் கூட பண்ணலாம். எனக்கு வந்து இது பண்ணிவிட்டு எடுத்துகிறதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கிளாஸ் ஷீட்டோட ஐடியாவே வந்தது. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் கிளாஸ் ஷீட்டில் கூட இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அந்த பாட்டிலில் சொன்ன மாதிரி ஒட்ட போகிறோம். ஓகே, நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அது வந்து க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அதோட சென்டரில் வந்து லைட்டாக ஃபெவிபாண்டை போட்டுட்டு அந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டுறேன். ஓகே, ரொம்ப கீழே இல்லாமல் மேலேயும் இல்லாமல் கரெக்டாக மிடில் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ப்ளைனாக இருந்தது. அதனால இந்த மாதிரி லேசஸ் எடுத்துக்கிறேன். இந்த லேஸ் வந்து வச்சுட்டு நான் வந்து மேலே அப்புறம் சைடில் கீழே இது 3 இடத்துல மட்டும் ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லேஸ் மாதிரி இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணலாம். அப்படி அது இல்லைன்னா வந்து டேப் இருக்கும் இல்லையா, டேப் இருந்துச்சுன்னா டேப் போட்டு கவர் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இந்த லேஸ் இருந்துச்சு, அதனால் இந்த லேஸ் போட்டு நான் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி லேஸ் ஒட்டினாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பட்டர்ஃப்ளையோட சென்டரில் சின்ன ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் ஒட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாட்டில் கிராஃப்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்ல கலர்ஃபுல்லாக பண்ணலாம், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி. பட் எல்லா கலரையுமே லிமிட்டாக எடுத்து பண்ணிங்கன்னா அழகாக வரும். நிறைய கலர்ஸ் ஒரே கலர் வந்து நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆகிடும். ஓகேவா? நான் கூட க்ரீன் கலரை கொஞ்சம் நிறைய எடுத்துட்டனால இப்படி தெரியுது. ரொம்ப டார்க் க்ரீன் வந்து நிறைய இடத்துல தெரிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருங்க. அவ்வளோதான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.